மீன லக்கண நேயர்கள், மீன லக்கணத்துல பிறந்தவங்க, இந்த குரு பயிற்சி இப்ப எந்த பயிற்சியை பார்த்தாலும் சரி பயமாவும் இருக்கு. ஆனா ஏதாவது நமக்கு ஒண்ணு நடந்துராதான்ற ஆசையும் நம்மகிட்ட இருக்கு. அதனால எவன் வேணாம் குரு பயிற்சியை பத்தி பேசுறானோ அதை உத்து கேட்கறது. அவன் ஏதாவது ஒரு நெகட்டிவா பேசிட்டான்னா அதையே மனசுல வச்சு வாழ்க்கையில வீணா போறதுன்னு இருக்குல்ல, அதை முதல்ல நிறுத்தணும். பாருங்க, எப்படி இருந்தாலும் சரி பாடுபடணும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் நீங்க மனசுக்குள்ள விதைச்சிடணும். பாடுபடாம வரக்கூடிய எந்த ஒரு செல்வமும் நமக்கு தங்காது, நிக்காது அப்படின்றத நீங்க மனசுக்குள்ள ஆழமா பதிவு பண்ணணும். ஏன்னா இந்த மீன லக்கணம்ன்றது இயற்கையிலேயே காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. நமக்கு எந்தெந்த பக்கத்துல இருந்தெல்லாம் செலவு வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. நாம எப்படி எத்தனை மணிக்கு தூங்கணும், எப்படி தூங்கணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா தரையில படுத்தாலும் தூங்குவோம், மெத்தையில படுத்தாலும் தூங்கும்ன்றது வேற. ஏன்னா அது 12ஆம் இடம். நல்லா தூங்கணுமா, யோசனையிலேயே தூங்கி எந்திரிக்கிறது. அதனால கலக்கம் அப்படின்றது இருக்கணும். நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஆனா அதுவே நம்மளுடைய செயல்பாட்டை கொண்டு கலைக்கிறக்கூடாது. கலங்க அங்க வந்துடக்கூடாது. எப்போது ஒரு முயற்சி, எப்போது ஒரு ஊக்கம், எப்போது ஒரு தைரியம் நம்மகிட்ட இருக்கணும். அப்ப மீன லக்கணம். இப்ப இந்த லக்னாதிபதி யாரு? குரு. இந்த லக்கணத்துக்கு 10க்குடையவர் யாரு? குரு. 10ஆம் இடம் இவனுக்கு காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். அதனால எந்த ஒரு உத்தியோகத்துக்கு போனாலும் உயர்வையும் மேன்மையும் இயற்கையாவே கொடுக்கக்கூடிய வல்லமை மீன லக்கணத்துக்கு உண்டு. ஆனா கிடைப்பதை பாதுகாக்கக்கூடிய தகுதி மீனத்துக்கு இருக்கான்றதான் இல்ல. ஆண்டையும் கொடுக்கறத கொடுக்குறேன். அப்ப அதை சேஃப்டி பண்ணணும்ல. அப்ப இந்த இடத்துல குரு எங்க என்ன செய்யறாரு? லக்னாதிபதியும் 10க்குடையவன்ற ஆதிபத்தியம் இருந்தா கூட அவர் பஞ்சமத்தில் உச்சமடைகிறார். கோடி கோடி தவம் இருந்தாலும் இப்படி ஒரு சூழல் கிடைக்காது. எப்படி பாருங்களேன். அப்ப இதை இப்படி சொல்லலாம், நாம கும்பிட்ட தெய்வம் பூரா நமக்கு துணை இருக்க போகிறா, அருள்பாலிக்க போகிறான்னு சொல்லலாம். ஏன்னா 5ல் குரு உச்சம். அதுல பூச நட்சத்திரத்திலேயே குரு ஏறுறாரு. அது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இப்ப இந்த இடத்துல சனி என்ன கேரக்டர் நிக்கிறாரு? லாபாதிபதி என்ற கேரக்டர்லயும் இருக்காரு, விரையாதிபதி என்ற கேரக்டர்லயும் இருக்காரு. இப்ப 4ல குரு மிதுனத்துல இருந்தப்ப நம்மள வந்தவன் போனவன் பூரா அசைச்சுக்கிட்டு புதுசா வருவான், நட்பு ரீதியா வருவான், ஒரு செலவெழுத்து வச்சுட்டு போயிடுவான். புதுசா ஒருத்தன் வருவான், இந்த வேலை பார்க்கலாம், தொழில் பார்க்கலாம்னு சொல்லுவான், காசு பணத்தை விரயமாக்கி விட்டு போயிருப்பான். இதெல்லாம் நடந்திருக்கு. இது நம்மளும் சொல்லணும்ல, ஆசை பேராசைன்னு சொல்லணும். ஆனா இந்த இடத்துல குரு 5ஆம் இடத்தில் எப்படி ஒரு தாமரை மலர் மலர்கிறதோ அது மாதிரி உங்க வாழ்க்கையினுடைய மறுமலர்ச்சியும் மலர்ச்சியும் இந்த இடத்துல இருக்கு. இதுவரைக்கும் தீராத பிரச்சனை எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது. அத்தனையும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பரிபூர்ணமா அதுல இருந்து உங்களை விலைக்கு கூட்டு ஏன்னா சில நேரத்துல லிட்டிகேஷன் வழக்கு இருக்கலாம், கடன் நிலைகள் இருந்திருக்கலாம், உடல்நிலையில இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறது. பெரிய கடன் இருந்துச்சு, அதெல்லாம் குரு பயிற்சியில காணாம போயிடும். அதை பத்தி எல்லாம் கவலையப்படாதீங்க. அப்ப இந்த இடத்துல இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி. ஆனா குரு சனிசாரத்துல இருக்கிற இங்க நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கிறோம். நமக்கு பெற்ற குழந்தைகள் 2, 3 இருக்கும், 4, 5 இருக்கும், ஒரு 2 குழந்தை கூட இருக்கும். ஏன்னா இப்ப அப்படித்தானே பெத்துக்கிறாங்க. இப்ப இந்த குழந்தைகளுக்கு தேவையான சில விஷயங்கள் செய்யணும் இல்லையா? அத அழகா செஞ்சு முடிச்சிடலாம். சுப செலவுகளா இருக்கலாம். ஏன்னா குழந்தைகளுடைய கல்யாணம் நல்ல விதமா கிராண்டா முடியும். எப்படி முடிஞ்சுன்னு நமக்கே தெரியாது. அப்படி ஒரு குழந்தைகளுடைய இல்லற வாழ்க்கை. சரி, படிப்பு படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கமே, வேலை கிடைக்குமா? கிடைக்கிற வேலைக்கு நீங்க போயிரு.
கிடைக்கிற சம்பளத்தை வாங்கு. நான் இப்படி படிச்சிருக்கேன், எனக்கு இந்த வேலை சாதாரண வேலை, இதை விட எனக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு எதிர்பார்ப்பெல்லாம் வச்சுக்காரு. கிடைக்கிற வேலைக்கு போ. எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. கொடுக்கிற சம்பளத்தை வாங்கு. இது பல கோடிகளை மாத்தி கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்ல போய் பணத்தை போடுறேன்னு சொல்லி போட்டு காலத்துக்கு நமக்கு பயன்படாத அளவுல போயிடக்கூடாது. உழைக்காம சம்பாதிக்கணும்னு சொல்லி குறுக்கு வழியில போயிடவே கூடாது. உழைச்சு சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தோட இரு, உனக்கு சரியா வரும். ஏன்னா 5ல குரு. ஏன்னா வேலைக்கு போகாம எப்படி சம்பாதிக்கலாம், இதெல்லாம் வரும். நல்லா பாடுபடணும். அப்ப குரு பஞ்சமத்தில் உச்சம் பெற்று, அதை விட இப்ப ராகு 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. லக்னத்துல சனி இருந்தாலே அது ஒரு சுணக்கத்தை எடுக்கத்தான் செய்யும். நாம ஒருத்தர் சந்திக்க போகணும்னு நினைப்போம், போற வழியில நம்ம மைண்ட மாத்தி இன்னொரு இடத்துக்கு தள்ளி விட்டுருவோம். இந்த சனி அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால நீங்க செய்தொழில கொஞ்சம் கவனமும், உத்தியோகத்துல கொஞ்சம் கவனமும் அதிகமா இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு வேலையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த வேலை இந்த சனிபால் நினைச்சுவார்னா 10ஆம் பார்வையா உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால சந்தர்ப்ப சூழலை பார்த்து உங்களை மேல கொண்டு வருவார். சந்தர்ப்ப சூழலை பார்த்து உங்களை மேல கொண்டு வருவார். கவலைப்படாதீங்க. உயர்வு இருக்கு, காலதாமதமா இருக்கு. அதனால இந்த குறுப்பெயர்ச்சி பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு உங்களுக்கு என்னைக்கு தட்டுப்பாடு இல்லை. அதனால உங்களுடைய செயல் திறன், முயற்சி எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துரும். பழைய வீட்டை இடிச்சு கட்டுமா கட்டுங்க. புதிய சொத்து, பங்காளி சொத்து, பிரிக்கப்படாத சொத்து எல்லாரும் நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்றாங்களா, உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல வருமானம் வரக்கூடிய சொத்து ஏதாவது உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருசா ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு காம்பவுண்ட கட்டணும் இருக்கு, கையில காசு இருக்க, கட்டுங்க. ஏன்னா வெளிநாட்டுக்கு உத்தியோகம் கிடைக்குது, போகலாமா, தாராளமா போங்க. எல்லா வழிகளிலும் இறைவன் உங்களுக்கு துணை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குறுப்பெயர்ச்சி. இந்த குறுப்பெயர்ச்சி பக்கா இதை விட்டுறாங்க. இப்பயும் சொல்றேன், ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலய வழிபாடை நல்லா பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேன்மையை தரும். பைரவருடைய வழிபாடு இந்த மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிக நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். விடாம கோயிலுக்கு போங்க, தெய்வத்தை வணங்குங்க, நன்மைகள் பல உண்டு. அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி மீனம். காலச்சக்கரத்தின் 12வது ராசி. எதுலையுமே சரி மீனராசிக்காரங்க பாருங்க, யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழணும், எந்த விஷயத்தை எப்படி கொண்டு போகணும் சொல்லி அறிவாய் சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி மீனம். இவங்களை யாரும் இவங்களை மாதிரி யாரும் திங்க் பண்ண முடியாது. எல்லா கலைகளையுமே விரும்பக்கூடிய நபர்கள். அனைத்து விதமான கலைகளை டக்குன்னு கத்துப்பாங்க. ஏன் தெரியுமா, இங்க சுக்கிரன் உச்சம். அப்ப எதுவுமே பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட மீன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி. மீனராசிக்காரங்க அனைவருமே வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா ஜாதகம் பார்க்காம இருந்துடாதீங்க. உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணுங்க. எத்தனை பேர் 7 சனியில இருந்தாலும் சரி, அந்த 7 சனியில பாதிக்கப்படுறாங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை அனுப்புங்க. அவங்களுக்கு ஒரு நல்லதா ஒரு தகவலா இது இருக்கும். ஓப்பனா சொல்றேன், சனி பகவான் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ, எத்தனை பேர் 7 சனியில பிடியில இருக்கீங்களோ, அவங்க எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து, தசா புத்தியை பார்த்து அதுக்கான பரிகாரத்தை இப்ப இந்த குரு பகவான் பார்க்கும்போது பண்ணினால் கண்டிப்பா ஒரு வெற்றி உங்க வாழ்க்கையில நடக்கும் பாத்துங்க. இதுதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. எத்தனை பேர் சனி பகவான் பிடிவில் ரொம்ப பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் சொல்றேன், நல்ல நேரம் நெருங்குது. 7 சனில இருந்து வெளியில வரக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி வேலை செய்யும். ஜாதகத்தை பார்க்காம இங்க உள்ள வந்தா சரியான உங்களுக்கு பலன் பிடிபடாது. ஒண்ணும் இல்ல, சில பேர் பாருங்க பிறந்திருந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. நான் உங்க வீடியோ தொடர்ச்சியா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், எந்த ஒரு நல்லதும் நடக்கல, என்ன காரணம்னு கேட்பீங்க. உங்க ஜாதகத்துல பாருங்க, ஏதாச்சும் பாருங்க, நம்ம 9 நவகிரகத்துல எல்லா கிரகமும் மறைவுல ஒரு சில பேர் இருக்கும், இல்ல லக்னாதிபதி கெட்டு போயிருப்பாரு. ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பிறந்த தேதி பிறந்த நேரம் தான் நம்முடைய கர்மாவை தீர்மானம் பண்ணுது. உங்களுக்கு மட்டும் கர்மா இல்லை, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கர்மா கண்டிப்பா இந்த கலியுகத்துல இருக்கும். அந்த நேரங்காலம் வரும்போது கண்டிப்பா அந்த கர்மாவை அவர் சந்திக்கணும். அதுக்குதான் பரிகாரம். முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமல் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க. இப்ப நம்ம ஏன் எல்லா வீடியும் ஒரு பொது கொடுக்குறோம்? இதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. ஜாதகத்தை பாருங்க, தசாபதி பாருங்க, மூவ் பண்ணி அடிங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு அவர் தான் அதிபதி. நான் ஏன் ஜாதகத்தை செக் பண்ண சொல்றேன்,
உங்க ராசிக்கு அவர் தான் அதிபதி. உங்களுக்கு எப்படி 4ஆம் இடத்துல கேந்திர குருவா இருந்தார். இப்ப திரிகோணஸ்தானத்துல குருவா இருக்கு, பஞ்சமஸ்தானத்துல குருவா இருக்காரு. இப்படி பஞ்சமஸ்தானத்துல 5ஆம் இடத்துல குரு உங்க ராசியை பார்க்கிறார். சனி பகவான அவர் பார்க்கிறார். சனி பகவான் உங்களுடைய, நல்லா பாருங்க, உங்க ராசி அதிபதி வீட்டுல தான் இருக்கார். அப்ப சனியுடைய விஷயத்த பாதிக்க விடாம தடுக்கிறதே இந்த குருவா இருப்பார். ஒண்ணும் இல்லைங்க, குரு உங்களுக்கு எத்தனை விடுது தெரியுமா? உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குமா கிடைக்காதா, பட்டமா பதவியா புகழா அந்தஸ்தா கௌரவமா எல்லாமே கட்டுறது குருதாங்க. தொழிலுக்கு அதிபதி வேற ஒன்றும் கிடையாது. தொழில், உத்தியோகம், மேல் படிப்பு, பட்ட படிப்பு, பெரிய பதவி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே குரு பகவான் தான். உடம்பு ஆரோக்கியம் எல்லாம் அதுக்கு குரு பகவான் தான். அவர் போய் இப்ப இங்க 4ஆம் இடத்துல இருந்தாரு, இப்ப 5ஆம் இடத்துல இருந்து அவர் எங்க எல்லாம் பாக்குறாரு தெரியுமா? 9ஆம் இடத்தை பாக்குறாரு, 11ஆம் இடத்தை பாக்குறாரு, அடுத்து உங்களை பாக்குறாரு. அவர் பார்வை சிறப்பார்வை. அதான் சொல்லலாம், குரு பார்த்தால் கோடி நன்மன். ஏன்னா காசு பண பிரச்சனை ரொம்ப டைட்டா போச்சது நீங்களா இருப்பீங்க. பணம் பிரச்சனை ரொம்ப சிரமப்பட்டீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் தள்ளி போய் ரொம்ப ஹார்ட் ஒர்க் வேலை பார்த்தீங்க. ஆனா எந்த ஒரு நிம்மதியும் இல்லை, தொழில் சரியா இல்லை, பொருளாதாரம் சரியா இல்லை, வருமானம் சரியா இல்லை, சகோதர உறவுல பிரச்சனை, மேல் படிப்பு பட்ட படிப்பு பிரச்சனை, உங்க மேல ஒரு கேஸ் இருக்குது, ஒரு கேஸ் இருக்கு, நிறைய செலவுகள் அதிகமா இருக்குன்னா நான் ஒரு பெருசா பிளான் பண்ணி வச்சிருக்கேன், இந்த விஷயத்தை இப்படி பண்ணா எனக்கு லாபம் கிடைக்கும் பாக்குறேன், கிடைக்கல, இடத்த விற்க முடியல, பூமியை விற்க முடியல, பூர்வீகத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு ஸ்லோவாவே ஒரு மந்தமா சோம்பேறியாவே நான் இருக்கிறேன். என்ன காரணம்? இப்பதான் கொஞ்ச நாள் நான் சோம்பேறியா இருக்கேன், இதுக்கு என்னதான் ரீசன் அப்படின்னு நிறைய குழம்பு இருக்கு. பார்த்தீங்களா? அந்த குழப்பத்துக்கான ஒரு நல்ல நேரம் இப்ப வேலை செய்யப்படும். ஏன்னா நமக்கு நிறைய அதிக ஜாதகம் கொடுத்தது மீன ராசிக்காரங்க. ஒண்ணும் இல்லைங்க, இப்ப 5ஆம் இடத்து குரு நேரா 9ஆம் இடத்தை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது, நல்ல பேர் கிடைக்க போகுது. ஒண்ணும் இல்ல, வேலை பார்க்கறவங்க எல்லாம் உங்களை இலக்காரமா பார்த்தாங்க பாத்தீங்களா, அதுல மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது. ஒண்ணும் இல்ல, ப்ரமோஷனே இப்ப வரும். 9ஆம் இடத்தை பாக்குறதா சொல்றேன், 9ஆம் இடத்து 11ஆம் இடத்தை பாக்குறதுனால வேலை உத்தியத்துல மேல் பதவிகள் கிடைக்கலாம். நீங்க பாக்குற வேலைகள் நான் சொல்றேன், வேலை கிடைக்காதவருக்கு வேலை உத்தியோகம் இப்ப நல்லா சாதகமான கிடைக்கலாம், நல்ல வேலையா கிடைக்கலாம். ஏன்னா சனி பகவானுடைய சாரத்துல இந்த குரு போறாரு, அவங்க ராசியை பாக்குற, அதனால வேலை கிடைக்கிற விஷயத்த நான் கொண்டு போறேன், உங்களுக்கு சொல்லவே மாட்டேன். வேலை உத்தியோகம் சூப்பரா விட நல்ல ஒரு அனுகூலமால கண்டிப்பா இப்ப தேடி வரும். வெளிநாட்டுல வெளியூர்ல இடமாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா உண்டு, பாத்துக்குங்க. வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். நிறைய வெளிநாட்டு வேலை பாக்குறவங்க, புதுசா தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தி தொழில இப்ப ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, எதிர்பாராத அளவுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில. உத்தியோகத்திலையும் தொழிலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பேச்சில நிறைய பேருக்கு சொல்றேன், குழந்தை பாக்கியம், காதல் திருமணம், பூர்வீக சொத்து, இடத்துல பூமியில வழக்குல ஒரு நல்ல தீர்ப்பு, அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். அம்மாவுடைய வேலையை அப்பாவுடைய வேலையை அரசாங்க வேலை இப்ப எழுதுவாம்பாங்க உங்க மேல அரசாங்க வேலையை. அரசியலும் அரசாங்கமும் கமிஷன் வியாபாரமும் ஷேர் மார்க்கெட்டிங்கும் ஐடிஐ ஃபீல்டும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு, தொழிலையும் நல்ல ஒரு அமைப்பு உண்டு, மாமனார் மாமியா ஒரு கலைத்துறை இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். இனிமே நல்ல ஒரு மாற்றம் உங்க அமைப்பு இருக்கு பாத்து. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், கலைத்துறை இசைத்துறை சூப்பரா இருக்கும். மெயினா ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, பேங்க்ல வேலை பாக்குறவங்க, நீதித்துறை, வழக்கறிஞர்கள், கல்வி நிறுவனம் வச்சு நடத்துற நபர்கள், ஐடிஐ ஃபீல்ட்ல உள்ளவங்க, இது மாதிரி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். எப்படி எது வந்தாலும் பயப்படாம இருங்க, இனிமே ஒரு பயங்கரமா வெற்றி இருக்கு, எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். இனிமே கெட்டது என்னை பொறுத்தவரை சொல்ல முடியல. இல்ல, திருமணத்துல நிறைய ஒரு கணவன் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழக்கூடிய அமைப்பு வரும். உடம்பு ஆரோக்கியத்துல கண்டிப்பா நீங்க எவ்வளவு நிறைய மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க, இப்ப பண்ண மாட்டீங்க. விற்க முடியாத இடம் வித்து போகும். வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும், என்ன காது குத்தோ, கல்யாணமோ, சுப செலவோ, சுபகாரியமோ, இது எல்லாமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது. வெளிநாடு வெளியூர்ல படிக்கிறவங்களுக்கு அங்கேயே வேலை நிரந்தரமா கிடைக்கும். மேல் படிப்பு பட்ட படிப்பு சூப்பரா இருக்கும். மருத்துவ சார்ந்த படிப்பு எல்லாம் செம்மையா இருக்கும் பாத்துங்க. இது எல்லாமே மீனத்துக்கு பக்கவா இருக்கு. இப்ப எடுங்க லாட்டரி யுகத்தை,
ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, கண்டிப்பா எடுங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதகம் புக் பண்ணா கண்டிப்பா லாட்ரி யோகம் பர்ஃபெக்டா 100% உங்களுக்கு இருக்கு. பார்த்து அவருடைய பார்வை 9ஆம் இடம் 11ஆம் இடம் உங்க ராசியை பார்ப்பதால் கண்டிப்பா அந்த யோகம் வேலை செய்யும். கெட்டதை சொல்ல முடியாது, அதனால சொல்றேன். நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, நிறைய ஐடிஐ ஃபீல்டு நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னா அதுல முதல் நட்சத்திரம் என்ன வரும்? புரட்டாதி நட்சத்திரம். பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம். எப்படி யாரையும் ஏமாத்தி கை கட்டி பிழைக்கணும் உங்கள்கிட்ட அது அவசியமே கிடையாது. புரட்டாதி நட்சத்திரம் பார்த்தவங்க இனிமேதான் உங்களுக்கு நல்ல யோகமே வருதுங்க. எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி. 7 சனியிலிருந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி. சொத்து வாங்குறது, இடம் வாங்குறது, நல்ல காரியம் பண்றது, சுப செலவு பண்றது, திருமணத்துல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள், வேலை இடத்தை சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்புகள், நிறைய எல்லாமே நல்லதா வந்துகிட்டு இருக்குன்னு பாத்துக்கங்க. 4 பேர் மதிக்கிறாப்புல உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. ஆனா ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, இப்ப சூப்பரா வேலை செய்யும். 7 சனி மட்டும் நல்லா இருக்க மட்டும் பாத்துங்க, கண்டிப்பா எல்லாமே வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க கவலைப்படாதீங்க. குரு பகவான் சனி பகவானை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு நல்ல விஷயம். உத்திரட்டாதி நட்சத்திரம் சூப்பரா இருக்கு. பணம், பொருள், சேமிப்பு, வீடு, இடம், பூமி, நிறைய நல்ல விஷயம், நல்ல காரியம் குடும்பத்தில் நடந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு வேலை செய்யாது. தொழிலையும் சரி, லாபத்திலையும் சரி, பொருளாதாரம் சரி, வீடு சரி, இடம் நிறைய எல்லா விஷயம் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு கெட்ட விஷயம் பெருசா உங்க ஜாதக அமைப்புல கண்டிப்பா கிடையாது. ஜாதகத்தை மட்டும் பாருங்க, தசாபதியை பாருங்க. இப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் சூப்பரா இருக்கும். 7 சனியுடைய தாக்கங்கள் குறையும் பார்த்துக்கணும். ஆனா ஜாதகத்தை நீ கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திர சாரத்துல குரு பகவான் போறதுனால நிறைய நல்ல ஒரு மாற்றம், சுப செலவு மாதிரி, சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா நடக்கும் பார்த்துக்கணும். அடுத்து ரேவதி நட்சத்திரம் பயங்கரமான புத்திசாலி. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போகணும் பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க. இனிமேதான் எல்லாமே யோகமா வரும். படிப்பு, கல்வி நல்லா பாருங்க. ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல உட்காந்து கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. நீ எந்த ஒரு வருமான பொருளாதாரம் பயங்கரமா ஒரு லெவலுக்கு கண்டிப்பா போகலாம். யாரு ரேவதியில பொறுத்தவரைக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும். குரு பெயர்ச்சி பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகி வருகின்ற காலத்தில் மிகச் சிறப்பாக இருக்கும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் மீனத்திலே வருவார். பூர்வ புண்ணிய குரு ஸ்தானத்துல வர்றார். குரு பலன்கள் 90% நல்லா இருக்கும். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி, காலபுருஷத்துக்கு 12ஆம் இடம் மோட்சஸ்தானம். அதனால இதுக்கு அதிபதி குரு, அங்க சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம் அடைகிற வீடு. அதனால மீனராசியும் குருவும் ஒரு பாண்டிங் உண்டு. எப்பவுமே ராசியில இருக்கக்கூடிய குருவை விட உச்சமடைந்த குரு தன்னுடைய உச்சமடைவதும் உச்சமடைந்து தன் வீட்டை பார்ப்பதும் மிகச் சிறப்பு. இப்ப மீனராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் குரு பகவான் தான். ராசியாதிபதியும் குரு பகவான். 10ஆம் இடம் மூலத்திரிகோண வீடு. அப்ப மூலத்திரிகோண வீடுன்னா 10ஆம் இடம். அந்த வீட்டுக்கு இந்த குரு கடகத்தில் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப 8ஆம் இடம் என்பது 10க்கு 8 என்பது ஒரு நெருக்கடி இருக்கும். அதனால உச்சம் ஆகியிருக்கிறார். எதையும் சமாளிக்க ராசி அதிபதியை குரு பார்த்தால், ராசியை குரு பார்த்தால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரியா. அது மட்டும் இல்லாமல் ஜாதகருக்கு 9, 11, 1 இந்த வீடுகள்லாம் குரு பார்த்தாலே போதும். நல்ல கவனிச்சுக்கணும். ராசிக்கு 9ஆம் வீடு என்பது விருச்சிகம். 9ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். நல்ல கவனிக்கணும். 1, 5, 9 பலம் பெற்று வச்சால் உடைபட்ட கல்யாணம், தடைப்பட்ட கல்யாணம், வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது, கல்யாணமே ஆகல, இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னது கூட அழகான பொறுப்புள்ள ஒரு பெண் தொலை தூரத்திலிருந்து வந்து அவனை கரம் பிடிப்பாள். ஒரு வீட்டிற்கு ஒரு குருவின் அருள் வருதென்றால் அதன் நேர் எதிர்வீடும் பலனை பெறும். அப்ப ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு எடுத்துக்கொண்டால் வீரியஸ்தானம். வீரியஸ்தானத்திற்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சம், 7ஆம் இடத்தில் குருவின் பார்வை. அப்ப எப்படி இருக்கும்? சிறப்பா இருக்கும். எல்லா இடங்களும் பலம் பெறுகிறது. ரொம்ப சிறப்பு. அதனால மீனராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை பலனால இந்த ஆண்டு
சூப்பர் டூப்பர் பலன்கள், தைரியமா இருக்கலாம். குறைந்தபட்சம் உங்களுக்கு நல்லது நடக்காம போகாது. எதுல நீங்க சோம்பலாகி இருந்து விரக்தியாகி நொந்து போய் கிடந்தீங்களோ, சார் இந்த சனி உட்கார்ந்து இருக்காரு, அவரெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ராசி அதிபதியில சனி உட்கார்ந்தார், பந்தம் தான். எந்த வேலையும் வேகமா நடக்கல, நோய் வருது, பேய் வருது, டயர்டா இருக்குது, முயற்சி பண்ணி எல்லாத்துலயுமே தடங்கல்கள், தடை, ரொம்ப ஸ்லோஸா. ஒரு காரியம், ஒரு கம்யூனிகேஷன், ஒரு போற இடத்துல ஒரு இடத்துல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் பரிவர்த்தனை எல்லாமே மந்த சார். இந்த சனி வந்து உட்கார்ந்துக்கிட்டார் சார். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மீனத்துக்கு 7ஆம் இடம், திருமணம், மனைவிக்கு உடம்புக்கு முடியல சார், கூட்டாளி பிரச்சனை, வேலைக்காரன் பிரச்சனை, வெளி உலகத்துக்கே போக முடியல சார், உட்கார்ந்தே கிடக்கிறேன். இந்த சனி 10ஆம் பார்வை, தொழில பெரிய கௌரவம் இல்லை சார், மதிப்பு மரியாதை இல்லை. இப்ப பெருசை பிடிச்சா சிறுசு தானா அடங்கும். அவர் என்ன பண்ணிட்டாரு, குரு பகவான் பார்த்துட்டார், சனியை பார்க்கிறார். அப்ப என்ன நடக்கும், சனியை ஃபுல்லாவே மங்கள சனியாக மாற்றி விடுவார், மங்கள சனியாக மாற்றுவார். அப்ப குரு உச்சமான செல்வத்தை, கதிர்வீச்சுக்களை, நித்தியன் என்கிற வாயுக்களை, அழகு, அறிவு, புத்தி, ஞானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, எல்லையற்ற பூரிப்பு எல்லாத்தையும் கதிர்வீச்சுக்கள்ல அப்படி அனுப்புவார். அனுப்பும் போது, தான் வீட்டுக்கு அனுப்பும் போது சொல்லுவாரு, அங்க நீதானே இருக்கிற, குடியா, உன் பார்வையில் உள்ளவருக்கு கொடு, என் வீட்டில் உட்கார்ந்து நீ அங்கிருந்து 5, 7, 9 கொடு அப்படின்பார். இதுதான் பெரிய ரகசியம். குருவின் உச்ச பார்வை பெற்ற சனி, சனி வீட்டில், குரு வீட்டில் வந்த சனிக்கு, சனியே இப்ப குருவா மாறிடுவார். மீண்டும் என்ன பண்ணுவாரு, எல்லா நலனும் தருவார். அப்ப என்ன ஆகும், கொடூர சனியின் துன்பங்கள் இருக்காது, 7 சனியின் துன்பங்கள் இருக்காது. அப்படியே இருக்கு, சிரமப்படுற நீங்க என்னமோ சொல்றீங்கன்னா, கொஞ்சம் லேசா கொடூர வெப்பத்தில் உச்சி காலத்து சூரியன் மேல லேசா ஒரு மேகம் வந்தா எப்படி குழு 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 குழுன்னு இருக்கும், அது மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். அப்ப குருவினுடைய 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய பார்வையினால ராசியின் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம், தர்மஸ்தானம். தந்தையின் நிறுவனத்துல பதவி எடுத்துக் கொள்வீங்க, தந்தையோடு சேர்ந்து ஒரு புதிய தொழிலை தொடங்குவீங்க, நிர்வாகம், நிதி சார்ந்து கல்வி பயிலலாம், உயர்கல்வி கற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் உண்டு, பணம் சம்பாதிக்க முடியும், வீட்டில் நிறைய யாக வேள்வி நடத்துவீங்க, தொழிலுக்கான முதலீடுகள் வெளிநாட்டு நண்பர்கள் கொடுப்பார்கள், தொழில் லாபத்தை வேறு தொழில் தொடங்கும் முதலீடா மாற்றுவீங்க, தொழில் விஷயமா அடிக்கடி வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போயிட்டு வருவீங்க. அப்ப சீசன் டிக்கெட் எடுக்க வேண்டிய வரும், உயர்கல்வி கற்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவீங்க. எப்படி பாத்தீங்களா, முதல்ல அழுத்தம் திருத்தமா விளக்கம் சொன்னேன், அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு பலன்கள் நடக்குதுன்னு. குடும்பத்தினரோட ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க, வீட்டுல கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி நடத்துவீங்க, உபன்யாசம் ஒரு இடத்துல நடக்குதுன்னா வாய்ப்பை கேட்டுட்டு வருவோம் போவீங்க. மீனராசிக்கு திருமணம் நடக்கும், விருப்ப திருமணமா இருக்கு, வேண்டிய விரும்பிய அழகான லவ் பண்ண பொண்ணே நடக்கும், எனக்கு இப்படித்தான் கண்டிஷன், அதே கல்யாணம் நடக்கும். தாயார் வழி சம்பந்தம் இருக்கும், திருமணத்தால் வாழ்க்கை துணையில் அவளும் வேலை பார்ப்பா, அவளுடைய வருமானம் உங்களுக்கு வரும், சொந்த தொழில் நீங்களும் அவளும் சேர்ந்து பங்கு வகிக்கலாம், உங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் டீச்சரா கூட இருக்கலாம், பேராசிரியரா இருக்கலாம், நல்ல படித்த பண்புள்ள வாழ்க்கை துணையா இருக்கும், அதனால திருமணம் நடக்கும். பங்குதாரர்கள் அமைவார்கள், வாழ்க்கை நல்லா இருக்கும், எல்லாம் பொறுமையா அழகா பெருமையா இருக்கும். அநேகமாக திருமணம் நடந்த உடனே வெளிநாடு போயிடலாம், அங்கிருந்து வரும்போது கல்யாணம் முடிச்ச உடனே வெளிநாடு, அப்படிதான் டிமாண்ட் வைப்பாங்க. ரைட், ஓகே, போயிட்டு வாங்க புதிய இடம். அந்த காலபுருஷத்துக்கு 12 இருக்கிற குரு, காலபுருஷத்துக்கு 12 இருக்கிற குரு உச்சம் அடைகிறார், அங்கே சனி வருகிறார், 10, 11, 12. அப்புறம் குருவினுடைய 4ஆம் வீடு வரும்போது வீடு மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், எல்லாமே சுகமா இருக்கும். அப்ப தாயார் வழி நல்லது நடக்கும். 7ஆம் பார்வைக்கும் அதே மாதிரி சிறப்பு தான், 7ஆம் பார்வைக்கு அதே மாதிரி சிறப்பு தான். அப்ப குருவினுடைய ராசியினுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடங்கிறது ஆசை அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய இடம். அது காலபுருஷத்துக்கு 10, மீனத்துக்கு 11. அப்ப என்ன ஆகும், அரசியல் வெற்றி வரும், கடந்த காலத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிடும், உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும். அரசு பணி சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் உண்டு, உத்தியோக மாற்றம் உண்டு,
மருத்துவ கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு டாக்டர்ஸ் இன்னொரு ஹை படிப்பு படிப்பார். ஒரு டாக்டரா இருக்கிறாரு, எம்பிபிஎஸ் இருக்கிறாரு, வெளிநாட்டில் போய் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு வரலாம். உங்களுடைய வாரிசுகளுக்கு யோகம் உண்டாகும். உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண யோகம். பெண் வாரிசுகள், உங்களுடைய மகள் வைத்து பிள்ளைகள் பேரன் பேர்கள் அருமையா இருப்பாங்க. நல்ல லாபம். குலதெய்வத்துக்கு நிறைவாக பூஜை செய்வீங்க, படையல் போடுவீங்க, பொங்கல் வைப்பீங்க. அதுபோல உங்கள் மூத்த சகோதரி நல்லா இருப்பார். இளைய சகோதரியும் திருமணம் நடக்கும். மாமியாருக்கு ஒரு நல்ல பலன் உண்டு. கோவில்ல குருக்களா இருக்கிறவங்க, பூஜை செய்யும் அர்ச்சகர்கள், யாகம் செய்யக்கூடிய அந்தணர்கள், வேள்விகள் நடத்துபவர்கள் நல்ல வருமானம் வரும். புகழ் என எல்லாம் கிடைக்கப்படுவாங்க. கோவில் ஸ்தபதிகளுக்கு வெளிநாடு சென்று அவங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இளைய சகோதரர், தாய்மாமன், வாரிசுகள், நண்பர்கள் என இவரோடு நல்ல நட்பும் உறவு மென்மையும் கிடைக்கும். அதனால குருவின் 9ஆம் பார்வை. அதனால எல்லா வகையிலும் தலைமை பதவி, சங்கத் தலைவர், பெரும் பணம், திருப்தி. வணிக கட்டடத்துல, வாடகை கட்டடத்துல இருந்தா உங்களுக்கு இப்ப சொந்த கட்டடத்துக்கு போவீங்க. கோச்சாரத்தில் குரு வகை. நான் உன்னை புனிதப்படுத்துறேன், உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், உனக்கு இதை வச்சுக்கிட்டு நீ பயன்படுத்திக்கோ. அதனால நிலம், வீடு, வாகனம், சொத்துக்கள், ரியல் எஸ்டேட் வளர்ச்சி, தங்கத்துக்கான கிரகம், தங்க விலை உயர்வு, அரசியல் மாற்றம், தெய்வீகம், ஆன்மீகம், குலதெய்வன் கோயில் கும்பாபிஷேகம், நாடும் நகரமும் சிறப்பா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்களை ஆச்சார அனுஷ்டானம் உள்ளவராக மாற்றும். குழப்பமா இருந்தா உங்களுக்கு தெளிவை தருவார், திருப்தியான வாழ்க்கையை தருவார், பொண்ணும் பொருளும் தருவார், குழந்தை பாக்கியத்தை தருவார். நல்ல எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை இந்த ஆண்டு முழுவதும் குரு பகவான் தருவார் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். மீன ராசி அன்பர்களுக்கு, மீன ராசிக்காரங்க ரொம்ப பொறுமையானவங்க, ரொம்ப நிதானமானவங்க. எதையும் நிதானமா பொறுமையா இருந்து அதை சாதிக்கணும்னு நினைப்பீங்க. யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அவசரப்பட்டு யாரும் நம்மளால கஷ்டப்படக்கூடாது. நம்ம அவசரப்பட்டு செஞ்சோம்னா அவங்க கஷ்டப்பட்டுருவாங்க. பரவாயில்ல, பொறுமையா வாங்கிக்கிடுவோம் அப்படிங்கிறத நீங்க காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்தே உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறீங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில கிட்டத்தட்ட இந்த 2022 ஆரம்பத்துல இருந்து, நான் சொல்ல ஒரு அப்ராச்மெண்டா, ஓகேவா, 2022 ஆரம்பத்துல இருந்து இப்போ வரையும் இந்த 2026 கரண்ட் பொசிஷன் வரையும் மீன ராசிக்காரங்க படாத கஷ்டம் கிடையாது. நம்பி 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 இவங்களை நம்புறேன், அவங்கள நம்புறேன், இவங்களை நம்புறேன் அப்படின்னு நம்பி ஏமாந்த மீன ராசி அதிகம். பல குழப்பங்களை உங்களை குழப்பி விட்டுட்டு அதுல குளிர் காஞ்சவங்க அதிகம். மனதளவுல பல போராட்டங்கள், பல கஷ்டங்களை சந்திச்சுக்கிறீங்க. எவ்வளவு தூரம் உங்களை காயப்படுத்தணுமோ உங்களுடைய உறவுகளே உங்களை காயப்படுத்துச்சு. வெளியே இருந்த ஆள் வர தேவையில்லை, உங்க கூட இருந்த ஆள்களே உங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்தணுமோ காயப்படுத்திட்டாங்க. ஸோ மனசுக்குள்ள அவ்வளவு கேள்விகள் இருக்கு. இந்த நண்பரை நம்பவா, இந்த தோழியை நம்பவா, இந்த தோழனை நம்பவா அப்படின்னு பல கேள்விகள் வச்சு வச்சு யாரையுமே நம்ப முடியாத நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்க. உண்மையாகவே கையில இருக்க காசை பத்தி அக்கறைப்படாம மற்றவங்க கவலைப்படுறாங்கன்னு எடுத்து கொடுத்துட்டு இப்ப உங்க கையிருப்பு இல்லாம இருக்கீங்க. கையில காசு இல்லாம, தங்க நகை இல்லாம இருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துருச்சு. அப்ப இதெல்லாம் நீங்க கொடுத்தனாலதான் பிரச்சனை. அவங்க கஷ்டப்படுறாங்க, நீங்க உதவி செஞ்சீங்க. இப்ப நீங்க கஷ்டப்படும் போது ஒரு ஆள் கூட உங்களுக்கு உதவி செய்யும். இப்போ பணத்தோட அருமை உங்களுக்கு புரியும், நகையோட அருமை உங்களுக்கு புரியும். என் ஃப்ரெண்டு சார், என் தோழி சார், என் தோழன் சார், என் கூட பிறந்தவங்க சார் அப்படின்னு எல்லார்ட்டையும் நம்பி கட்டின கணவன் சார், என் கணவருக்காக நான் கொடுத்தேன் சார், ஆனா என் கணவர் நகையை வாங்கின பிறகு என்னை கண்டுக்கல சார். ஸோ இப்படி சொல்லக்கூடிய நிலைமையில பல மீனராசிக்காரங்க இருக்கீங்க. எல்லாத்தையும் டெலிட் பண்ணி, எப்படி ஒரு சிஸ்டத்துல தேவையில்லாம வைரஸ் உட்காருதோ அதே மாதிரிதான் உங்க கூட இந்த தேவையில்லாத நபர்கள் உங்களை அட்டாக் பண்ணாங்க. ஒரு சிஸ்டம் கேங்கான மாதிரி தான் நீங்க கேங்காகி உட்கார்ந்துருக்கீங்க. இதை எல்லாத்தையும் டெலிட் பண்ணக்கூடிய அற்புதமான ஆன்டி வைரஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா, உங்களுக்கு குரு பகவான் தான், உங்களுடைய ராசி அதிபதி தான். இப்ப 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துக்கு வர, அவர் 5ஆம் இடத்துல வர்றது என்ன அற்புதம்னா, ஃபர்ஸ்ட் உங்களை பார்க்கிறார்.
தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமா உங்களை பார்க்கறத மிகப்பெரிய அற்புதம். உங்களுடைய ராசியின் அதிபதி குரு உங்களை பார்க்கறதுனால உங்க மனசுல உள்ள எல்லா குழப்பத்துக்கும் விட கிடைச்சிடும். தெளிவான சிந்தனைகள் இருப்பீங்க. உங்களை யாரும் எந்த விஷயத்திலும் இனிமேல் ஏமாற்ற முடியாத அளவுக்கு இந்த குரு பயிற்சியோட காலகட்டங்கள்ல குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கும்போது அற்புதங்களை நிகழ்த்துவார். உங்க லைஃப்ல நீங்க எதிர்பார்த்த ஒவ்வொரு செயல்பாடுகளும் இனிமேதான் நிறைவேறப்போகுது. 1 by 1 நிறைவேற்றுவீங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையில நிறைய டிப்ரெஷன் இருக்கும். சில மீனராசிக்காரங்களாம் வேற வழி இல்லாம டிவோர்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலாம் ஏற்பட்டிருக்கும். சார் நானும் எவ்வளவு பொறுத்து போனேன், எவ்வளவோ பொறுமையா இருந்தேன், அவர் மாறிடுவாருன்னு எவ்வளவோ பொறுமையா இருந்தேன், வேற வழி இல்லாம ஒரு சட்டப்படி விவாகரத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை சம்டைம் அவரே கொடுத்தாரு, வேற வழி இல்லாம வாங்கிட்டேன். கிளி மாதிரி நான் இருக்க, குரங்கு மாதிரி உன்னை பார்த்துட்டு என்னை கஷ்டப்படுத்தினாரு, இருந்தாலும் எப்பயா ஒரு திருந்தி வந்துட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டேன் சார். என்னை ஏமாத்துறதுனால நான் வெளியே வந்துட்டேன் சார். என் வாழ்க்கை அவ்வளவுதானா, நான் இப்படியே தான் வாழ போறேன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான 2வது வாழ்க்கை உங்களுக்கு இப்பொழுது உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு உணர்த்துவார். நீங்க கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொன்னாலும், 2வது திருமணம் முடிக்க மாட்டேன்னு சொன்னாலும், உங்களுக்கு குருவுடைய பார்வை மூலமாக நீங்க உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு, உங்களுடைய நல்ல குணத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கை மாறும். புரியுதா? அந்த அளவுக்கு லைஃப் சூப்பராக போகுது. நீங்க ஃபர்ஸ்ட் மேரேஜுக்காக காத்தீங்கனாலும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் உண்டு. பெஸ்டான வாழ்க்கையை இப்பதான் தேர்ந்தெடுக்க போறீங்க. காதல் திருமணத்துல ஒரு லட்சியமாக நான் காதல் பண்ணி தான் திருமணம் முடிப்பேன் அப்படின்னு ஒரு லட்சியமா இருக்கக்கூடிய மீனராசியா நீங்க இருக்கீங்கன்னா, உங்க காதல் உண்மையான காதலா இருந்தா காதல்ல வெற்றி உண்டு. போலியான காதல் உங்களை விட்டு கடந்து உண்மையான காதல் வருவதற்கான வாய்ப்பும் குரு பகவான் கொடுப்பார். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற மீனராசி அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியம் குரு பகவான் மூலமா கிடைக்க போகுது. இனிமேதான் ஒரு திருமண வாழ்க்கையில கணவன் மனைவியாக அந்யுன்யமாக வாழக்கூடிய பாக்கியத்தை குரு பகவான் கொடுக்கிறார் என்பது உண்மை. சோ உங்களுடைய லாபஸ்தானத்தை 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல சேஞ்சஸ் உங்க மூலமா ஏற்படும். உங்களுக்கு தொழில லாபம் இரட்டிப்பா வரும். உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. யாரெல்லாம் உங்களை ஒரு தவறான வார்த்தையை சொல்லி நிராகரிச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை மனதளவுல காயப்படுத்தினாங்களோ, அவங்களுக்கெல்லாம் சரியான பாடத்தை கொடுத்து நீங்க யாரு, உங்க திறமை என்னங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த குரு பயிற்சியாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு சந்தோஷமா இருக்க போறீங்க. நீங்க உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்கிறது கிரக ரீதியான உண்மை. சோ இந்த விஷயங்கள் அப்படியே நடப்பதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா, மதுரை மீனாட்சி அம்மனை நினைச்சுக்கோங்க. மதுரை மீனாட்சி அம்மனை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி அப்ப 2 முறையாவது மதுரை மீனாட்சியை போய் பார்த்துட்டு வாங்க. சூப்பரா இருப்பீங்க, பிரகாசமா இருப்பீங்க. ஒரு ஒளி கிரகத்துடைய பார்வை, உங்களுடைய ராசியின் அதிபதியுடைய பார்வை உங்களுக்கு கிடைப்பதனால மதுரை மீனாட்சி அம்மனுடைய அப்படியே முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்.